என் செல்ல பிள்ளையே, சரியாக இன்னும் 2 மணி நேரத்திலேயே நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் உன் வராகி அம்மா நானே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். எல்லாரும் நினைப்பது போலவும் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என யாரையும் எதிர்பார்க்காமல், யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதுமானது. அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் நல்லபடியாக நடத்தி முடித்திடுவேன். தேவையில்லாமல் நீ ஏன் கவலை கொள்கிறாய்? எப்போதும் உன் உதடுகளில் ஒரு சிறு புன்னகையை வைத்து கொண்டாலே அதன் மூலமாக நேர்மறையான அதிர்வலைகள் உன்னை சுற்றி எப்போதும் இருக்கும். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கிற நம்பிக்கையையும் வேறு எதனாலும் கொடுக்க முடியாது என் செல்லமே. எந்தவித எதிர்பார்ப்பும் உனக்கு ஏமாற்றம் ஆகாமல் உன் வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். எப்படி நீ வாழப்போகிறாய் பார்க்கலாம் என நினைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் நீ வாழப்போகிறாய் என நான் உன்னை வாழ வைத்து காட்டத்தான் போகிறேன். அன்பு எனும் ஆயுதம் மூலமாகவே உனக்கான வெற்றி பாதையை நீ அடையப் போகிறாய். தேவையில்லாமல் ஒரு சில மனிதர்கள் உன் மீது பொறாமை எனும் ஆயுதத்தை தாக்குகிறார்கள். அவர்களுக்கான அழிவு பாதைகளும் காத்திருக்கிறது. நீ யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கான வேலைகளை பார். நரம்பில்லாத நாக்கானது வரமில்லாமல் பேசிக்கொண்டு இரும்பான இதயத்தையும் துரும்பாய் சிதைக்கிவிடும். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. பேசும் வார்த்தைகளில் நீ கவனமாயிருந்தால், நீ செய்யக்கூடிய உனது செயல்களெல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் இன்பம் நிறைந்ததாக இருக்கும். எதை செய்வதற்கு முன்பாகவும் நீ நினைக்கக்கூடிய விஷயத்தை சரிதானா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துக்கொள். உன்னால் முடியும் என நீ முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வராகியம்மா நானே உனக்கு வழித்துணையாய் வருவேன் என் தங்கமே. நீ விரும்பாத விஷயங்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீ விரும்பக்கூடிய விஷயங்கள் நடந்ததல்லவா, அதை பற்றி மனதளவில் திருப்திப்பட்டு கொண்டு வாழ ஆரம்பி. நீ விரும்பாதது உனக்கு கிடைத்ததையெல்லாம் மாற்றி நீ விரும்பியது உன் கைவசமாக உன்னிடம் வந்து சேரும்படி கூடிய விரைவில் உன் வராகியம்மா நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என் செல்லமே. உன் மனம் மட்டும் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு மனதை தெளிவாகவும் திறமாகவும் நிதானமானதாகவும் எப்போதும் வைத்துக்கொள். ஓடும் நீர் போல நீ நல்லதை நினைத்து நல்லதைத்தானே செய்கிறாய். நிச்சயமாக தீய விஷயங்கள் உன்னை நெருங்காது. உன் வாழ்க்கையும் நல்லவிதமாக மாறத்தான் போகிறது. நீ நினைத்த அத்தனையையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். காரணமில்லாமல் உன் வாழ்வில் கஷ்டங்கள் வரவில்லை என் செல்லமே. கஷ்டங்களை கடந்து செல்பவன்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தை புரிந்து கொள்வான். நீயும் உன் கஷ்டங்களை கடந்து வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ தயாராகு. ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் அவரவர் வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் தருவார்களே தவிர மற்றவர் என்ன யோசிப்பார், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களது தேவை என்னவாக இருக்கிறது என இங்கு யாரும் யோசிக்கவும் மாட்டார்கள். யோசிப்பதற்கும் யாருக்கும் இங்கு நேரமும் கிடையாது. இயலாதவன், உன்னை தோற்கடிக்க முடியாதவன் இறுதியில் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமாகத்தான் விமர்சனம் இருக்கிறது. உன்னை ஜெயிக்க முடியவில்லையே என்று நினைக்கக்கூடிய அவன் எப்படியாவது உன்னை கஷ்டப்படுத்திவிட வேண்டும், எப்படியாவது உன்னை தோற்கடித்து விட வேண்டும் என நினைத்துத்தான் உன்மேல் ஒரு விமர்சனத்தை விடுகிறான். அதை கேட்டு நீயும் கவலை கொள்ளக்கூடாது என் செல்லமே. முடிந்தவரை மற்றவர்கள் உன்னை நோக்கி வைக்கும் விமர்சனங்களையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆயுதமாக உனது புன்னகையை வைத்துக்கொள். புன்னகையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலே யாருக்கும் எதுவும் புரியாமலே மண்டை வெடித்து போவார்கள். யார் உன்னை பற்றி என்னை சொன்னாலும் சிரித்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். உன்னிடமிருந்து தட்டி பறித்த மனிதர்கள் ஒருபோதும் வாழ முடியாது. அவர்களுக்கு விட்டு கொடுத்த நீயும் ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் அனைத்திற்கும் ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் என அந்த காலமும் நேரமுமாக இருக்கக்கூடிய உன் வராகியம்மா என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலைகளை பார். எல்லாவற்றையும் சரி செய்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன். வாழ்க்கை மீது வெறுப்போ சலிப்போ கொள்ளாமல் உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என என்னை நம்பி ஓடிவா. உன் மீதுதானே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஆசீர்வாத பார்வையும் இருக்கிறது. நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பேன்.
எல்லாமே கைவிட்டு போகிறது என நீ நினைத்து கவலைப்பட்டாலும் உதிர்ந்து போனதெல்லாம் வெறும் இலைகள்தான். இனிமேல்தான் உன் மரத்தின் வேரே இருக்கப் போகிறது. இது எல்லா வேரையும் உனக்கான பக்கபலமாக நான் மாற்றுவேன் என இப்போது உனக்கு நிரூபிப்பேன்.